நெறைய பேருக்கு வந்து வாய் புண்ணு. இன்னைக்கு வந்து ரொம்ப காமனா வந்து வாய் புண்ணு வருது. சில பேர் வந்து பல்ல கடிச்சிடுறாங்க. புண்ணு வந்து ரொம்ப நாள் எப்ப கேட்டாலும் வாய் புண்ணு இருக்குங்கிறாங்க. எதனால அந்த வாய் புண்ணு வந்து இருந்துகிட்டே இருக்கு? டாக்டர் வாய்ப்புண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லலாம் டாக்டர். இப்ப தலை வலிக்குதுன்னா கூட, வெயில்ல நடந்தாலும் தலைவலி வரும். ரொம்ப தூங்கி எந்திச்சாலும் தலைவலி வரும். வீட்ல யாராவது பேசினாலும் தலைவலி வரும். அதே மாரி தான் வாய்ப்புண் கூட வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைம்ல நெறைய ஸ்ட்ரெஸ் வாய்ப்பு. ரிலேட்டடா. ஆமா. அவங்க ம். வந்து எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ம். தூக்கம் கம்மியா இருந்திருக்கும். கரெக்ட்டா. அந்த ஒரு பிரஷர்ல இருக்கக்கூடியது, ஒரு அது ஸ்ட்ரெஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்சர் வந்து எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே போயிரும். இது வந்து தான் அந்த ஒரு வகையான ஒரு மவுத் அல்சருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு நார்மலா இருக்கக்கூடியது. ஒரு சிலர் வந்து ரொம்ப அன்டைம்ல வந்து நைட் டியூட்டிஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மவுத் அல்சர் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா தூங்குனாங்கனாலே சரியா போயிடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய ஒரு ட்ராவல்ல இருந்திருப்பாங்க. அதனால கூட மவுத் அல்சர்ஸ் இருந்திருக்கலாம். உங்க சரியா டயட் சாப்பிடாம இருந்திருந்தாலும் வந்திருக்கலாம். ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்தாலே, இந்த அல்சர் வர்றது வந்து கொஞ்சம் நல்ல நல்லாவே ஹெல்த்தி டயட், லிமிட்டடா. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இருந்தாலே ஆமா, அல்சர பிரிவென்ட் ஆமா. பண்ணிறலாம். ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் டயட், பேலன்ஸ்டு டயட் இருந்தது அப்படின்னா, தென் இட் இஸ் வெல் அண்ட் குட்.